தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் 3வது பட்டமளிப்பு விழா ஆளுநர் மாளிகையில் உள்ள தர்பார் அரங்கில் நடைபெற்றது. ஆளுநர் வித்யாசாகர் ராவ் கலந்து கொண்டு 4 மாணவர்களுக்கு டாக்டர் பட்டமும் 52 மாணவர்களுக்கு பட்டமும் வழங்கினார். இந்த விழாவில் மீன்வளத்துறை முதன்மை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி, பல்கலைக்கழக துணைவேந்தர் ஃபெலிக்ஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராமேஸ்வரத்தில் கடலோர காவல் நிலையம் அருகே கடை ஒன்றில் ஆண்கள் கூட்டம் அதிகம் சென்று வருவதை குற்றப்பிரிவு போலீசார் கண்காணித்தனர். இதையடுத்து அங்கு அதிரடியாக நுழைந்த போலீசார் கடைக்கு பின் சட்டவிரோதமாக மது விற்பனை நடப்பதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து 300க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் கடை நடத்திய வள்ளி என்ற பெண்ணை கைது செய்தனர். போலீசாரை கண்டதும் தப்பி ஓடிய வள்ளியின் மகன் தமிழரசனை தேடி வருகின்றனர். 2 ஆண்டுகளாக சீருடை வழங்காததை கண்டித்து நெய்வேலியில் NLC நிறுவன தொழிலாளர்கள் கிழிந்த சட்டையுடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்த ரெயின்கோட்டையும் NLC நிர்வாகம் வழங்க மறுப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். நெய்வேலி மெயின் பஜாரில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட NLC தொழிலாளர்கள் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் சிறையிலிருந்து தப்பி ஓடிய மணிமேகலை என்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர். வழிப்பறி செய்ததாக கடந்த வாரம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மணிமேகலை உணவு இடைவேளையின் போது சுவர் ஏறி குதித்து தப்பி ஓடியுள்ளார். இதனையடுத்து தேடுதல் வேட்டையில் இறங்கிய போலீசார் கோவிலூர் என்ற இடத்தில் மணிமேகலையை கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள அரவேணு பகுதியைச் சேர்ந்த சின்னத்தம்பி என்பவரை கரடி ஒன்று தாக்கியுள்ளது. இதனால் அவர் படுகாயமடைந்தார். அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் கரடியை விரட்டிவிட்டு சின்னத்தம்பியை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். பகுதியில் வனவிலங்குகளின் தாக்குதல் சம்பவம் அதிகரித்துள்ளதாகவும் அதனை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையில் உள்ள சேர்வலாறு அணையின் மதகுகளில் ஏற்பட்டுள்ள நீர் கசிவுகளை தடுக்க 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார். சேர்வலாறு அணையில் ஆய்வு நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சேர்வலாறு அணை நீரை பாபநாசம் அணைக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் சின்னக்கோட்டப்பாளையம் பகுதியில் 6 மாத காலமாக குடிநீர் வழங்காததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் திருச்செங்கோடு சேலம் சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. திண்டுக்கல் சௌராஷ்டிரா நகர் பகுதியில் சாயப்பட்டறை கழிவுநீர் ஆழ்துளை கிணறுகளில் கலப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆழ்துளை கிணறுகளில் இருந்தும் பொது குழாய்களில் இருந்தும் எடுக்கப்படும் தண்ணீர் சாயம் கலந்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். புகார் தெரிவித்த பிறகும் குடியிருப்பு பகுதியில் உள்ள சாயப்பட்டறைகளை மூடுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் பொதுமக்கள் கூறியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மழை வேண்டி 4 நாட்கள் விரதமிருந்து அம்மனுக்கு ஊஞ்சல் கட்டி பெண்கள் கும்மி அடித்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். ராம் நகரில் உள்ள பட்டத்தரசி அம்மனை ஊஞ்சலில் அமர வைத்து சிறுமிகள் தாலாட்டினர். பின்னர் மழை பொழிய வேண்டி பெண்கள் பாட்டு பாடி பாரம்பரிய முறைப்படி கும்மி அடித்து அம்மனை வலம் வந்தனர். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் ஒன்றியம் பெருகவாழ்ந்தான் பகுதியில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோவிலில் திருப்பணி வேலைகள் நடைபெற்று வருகின்றன. அப்போது சுமார் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சந்திரசேகர சுவாமி சிலை கண்டெடுக்கப்பட்டது. கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் வருவாய்த்துறையினர் சிலையை ஆய்வுக்கு உட்படுத்துவது குறித்து பேசி வருகின்றனர். பெரியகுளம் அருகே தனியார் பள்ளி பேருந்தும் ஆட்டோவும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.